चांद तारे ही क्या देखते रह गए, चांद तारे ही क्या। أنت تطلع بيننا في الكواكب كالبدور، بل وأشرف منه يا سيدي خير النبي، لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول. السلام عليكم ورحمة الله وبركاته. வானில் சொல்லப்பட்ட வலிமார்கள், அதாவது உலகத்துல எல்லா பொருள்களும் ஒரே தரத்தில் உள்ளவைகள் அல்ல. ஒரு பாய் இருக்குது, எல்லா பாயும் ஒரே விலையா? ஒரு தொப்பி இருக்குது, எல்லா தொப்பியும் ஒரே விலையா? அந்த நூலுக்கு ஏற்ப விலை வித்தியாசப்படும். அதே மாதிரி உலகத்துல எல்லா பொருளும் அப்படித்தான். அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, தண்ணீராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதனுடைய அடிப்படை தன்மைகளை பொறுத்து அதனுடைய தரம் வேறுபடும் என்பதை போல் உலகத்திலே மனிதர்களிலும் வித்தியாசம் இருக்கிறார். நபிமார்களில் எப்படி அந்தஸ்து ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கிறதோ, தில்கர் ருசுல் ஃபத்தல்னா பாலஹும் அலா பால், நபிமார்களில் சிலரை விட நாம் சிலரை மேன்மைப்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொன்னானே, அதே போல மனிதர்களிலேயே மனித புனிதர்களும் இருக்கிறார்கள், சாலிஹீன்களும் இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய கல்வை ஒப்படைத்துக் கொண்ட நாதாக்களும் இருக்கிறார்கள். பெருமக்களே, அதுல இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட வலிமார்களை மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக அந்த பெருமக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி ஒரு வாழ்முறையை நமக்கு கற்றுத்தந்து அதன் வழியாக ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்றார்களோ, அத்தகைய உன்னதமான ஒரு நடைமுறையை, குணங்களை, தன்மைகளை நம்மிடத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நசீபை தந்தருள்வானா. பெருமக்களே, இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட வலிமார்களிலே ஒரு மிக சிறந்த வலி யார் என்று சொன்னால் சையதுனா ஹித்ர் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதாவது ஞான பயணத்தை மேற்கொண்ட ஒரு நிலையை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறான். குர்ஆனிலே அஸ்ஹாபுல் கஹஃப் குகைவாசிகளானாலும் சரி, அதே போல அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் ஆனாலும் சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் நிறைய வருது, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமோடு தொடர்புள்ள நிகழ்ச்சி ஆனாலும் சரி, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுடைய நிகழ்ச்சி ஆனாலும் சரி, ஒரே ஒரு இடத்துலதான் குர்ஆன்ல வருது, ஒரே ஒரு இடத்தில் தான். ஆனால் ஒரு இடத்தில் வந்தாலும் கூட இந்த மனித சமுதாயத்திற்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள், தத்துவங்கள் ஏராளம் ஏராளம். அது தஸாவுஃபினுடைய நிலையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக நிலையிலே உள்ள அடிப்படையில் பார்த்தாலும் சரி, வாழ்வினுடைய எல்லா வழிகாட்டுதலுக்கும் என்று பார்த்தாலும் சரி, இந்த ஒரு நிகழ்விலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி சாதாரணமானதல்ல. ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூசா நபியினுடைய கண்களை திறந்தவர்கள் என்பவர்கள் மாத்திரமல்ல, மனிதகுலத்தின் கண்களை திறந்தவர்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெறும் மூசா நபியினுடைய கண்ணை திறந்தவர்கள் அல்ல, மனிதகுலத்தினுடைய கண்களை, அவருடைய அகப்பார்வையை திறந்தவர்கள் செய்தனா ஹித்ர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பெருமக்களே, இந்த ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை ஞானவான்கள், தஸாவுஃபினுடைய பெருமக்கள் இது தத்துவத்தின் கடலாக கருதுவார்கள். எல்லா தத்துவத்தினுடைய ஞானங்களின் சாரமாக, தத்துவத்தின் கடலாக இதை கருதக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிகழ்வு. ஒரு பெரிய விஷயம், ஒரு பாடம் நடத்துற மாதிரி ஒரு மணி நேரமாவது வேணும். அதை நம்ம சுருக்கமா கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பெருமக்களே, முதலாவது ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம்னா யார்? இவர் யார்? ஒரு சொல்படி தஃசீர்ல வரக்கூடிய செய்திகளை நான் சொல்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை. இன்னொரு சொல்படி நேருடைய மகன் அல்ல, நேரடியாக அவருடைய மகன் அல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன். இந்த இரண்டு சொற்களும் நம்முடைய கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அவங்க நபியா அல்லது வலியா, அல்லாஹ்வுடைய நேசர் மட்டுமா அல்லது அவர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபியா என்றால் இதிலேயும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஒரு கூட்டத்தார் நபி என்று சொல்கிறார்கள், பெரும்பாலான கூட்டத்தார் இவர்களை அல்லாஹ்வுடைய நேசர், இறைவனுடைய வலி என்று மாத்திரம் சொல்கிறார்கள். அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஆதாரங்கள், காரணங்கள் என்பெல்லாம் குர்ஆன்ல இருக்கிறது. ஹதீஸ்லயும் அது சம்பந்தப்பட்ட ஆய்வு இருக்கிறது. அது பெரிய நீண்ட பாடமா போயிடும். மூணாவது, உயிர்வாழ மனிதரா அல்லது வஃபாத்தாகி விட்டார்களா, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களா, வஃபாத் ஆயிட்டாங்களா, இதிலும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனா ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு இல்லை, நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்க அதுக்கு சில ஆதாரங்களை சொல்கிறார்கள். இல்லை, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆயிட்டாங்க என்று சொல்லக்கூடியவர்கள் சில ஆதாரங்களை சொல்கிறார்கள்.
நான் அதாவது கருத்துக்களை விளங்குவது என்ற ரீதியில் மாத்திரம் அதை பார்க்கணும். யார் இருக்கிறார் என்று சொல்கிறார்களோ அவங்க ஹயாத்து நபி என்று சொல்லக்கூடியவர்கள் அதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் வஃபாத் ஆகிற நேரத்தில் தன் பிள்ளைகளுக்கு ஒரு வசியத்தை செய்திருந்தாங்களாம். அதாவது நான் வஃபாத்தான பின்னால ஒரு வெள்ளப்பிரளை ஏற்பட போகுது, வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அதனால அப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது கொஞ்சம் முன்னால என் உடலை தோண்டி எடுத்துருங்க. இது மரபு வழி செய்தியும் தஃசீரும் உள்ள செய்தியும். என்ன தோண்டி எடுத்துருங்க. அப்படி தோண்டி எடுத்து வெள்ளப்பிரளயத்துல எங்கோ அடிச்சு இருக்கிறது தெரியாம போயிடாம அதுக்கு பிறகு நீங்க என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல அடக்கணும் அப்படின்னு ஒரு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத்து செய்தார்கள். வசியத்து செய்த அந்த நேரத்தில் அதற்கு பின்னால் அவங்களுடைய மக்கள் சந்ததி வந்தவர்கள் என்ன செய்தாங்கன்னா அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலை எடுத்தாங்க. எடுத்து அதற்கு பிறகு பத்திரமாக ஒரு இடத்திலே கொண்டு போய் அடக்கினார்களே, அப்படி அடக்கியவர்கள் ஹுதைர் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்திருந்தாங்களா, யா அல்லாஹ் யார் என்னுடைய உடலை அப்படி எடுத்து அடக்குகிறார்களோ அவர்களுக்கு நீ நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக அப்படின்னு துஆ செய்திருந்தாங்க. அவர்களுக்கு நீ நீடித்த நிலைவான ஹயாத்தை நீ வழங்குவாயாக துஆ செய்திருந்தாங்க. அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த துஆவினாலே நீடித்து வாழ்பவர்கள், அந்த வாக்கியத்தை செய்தவர்கள் ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம். அதனால இவங்க இருக்கிறாங்கன்னு ஒரு கருத்து சொல்றாங்க. இருக்கிறாங்கிறதுக்கு இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, பைஹக்கில ஒரு ஹதீஸ் வருது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லாம் கதி கலங்கி போய் நிக்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபியினுடைய நிலையும் ஒரு தனி வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒவ்வொரு சஹாபியும் நிலைவரமாக நிற்கிறார்கள். அவங்க தன்னையே எடுத்து நிற்கிறார்கள். அந்த நேரத்துல ஒரு ஆள் வர்றார், கம்பீரமா ஒரு ஆள் வர்றார். வந்தவர் சொல்கிறார், ஒவ்வொரு சோதனைக்கு ஒரு பகல் இருக்கிறதல்லவா, நீங்கள் அந்த பரிகாரத்தை ரத்தத்தில் தேட வேண்டியதானேன்னு கேட்டாங்க. ஒவ்வொரு சோதனைக்கும் அந்த ஒரு பரிகாரத்தை வச்சுதானே இருக்கிறான். அந்த பரிகாரத்தை நீங்கள் ரத்தத்தில் கேட்க வேண்டியதானே என்று வந்த அந்த மனிதர் சொன்னார். ஆள் ஜாம்பவான் இருக்கிறார். ஹதரத் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிற சஹாபிகள்கிட்ட கேட்டாங்க, அத்தஅரிஃபூன ஹாதா ரஜுல், இவர் யாரும் தெரியுமான்னு கேட்டாங்க. இவர் யாரும் தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபிகள் தெரியாது என்று சொன்ன நேரத்தில் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், அவங்க தான் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இந்த செய்தியை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபில் பதிவு செய்கிறார்கள். நான் இருக்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் சொல்றாங்க. நீண்ட பயான் சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால நான் சுருக்கமா அதை முடிச்சிடுறேன். இப்படி ஒரு ரெண்டு அதுக்கு சொல்றாங்க. யார் இல்லை என்று சொல்கிறார்கள் அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்னன்னு சொன்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய அந்த வருஷத்துல ஹிஜ்ரி 10 ஸல்லல்லாஹு வஃபாத், அந்த வருஷத்துல ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னைக்கு இந்த பூமியில யார் ஹயாத்தா இருக்கிறாங்களோ 100 வருஷத்துக்கு பிறகு இன்னும் ஹயாத்தா இருக்கிறவங்க யாரும் ஹயாத்தா இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வாழ்றவங்களுடைய உச்சகட்டமான ஆயுள் 100 தான், அதுக்கு மேல யாருமே வாழ முடியாதுன்னாங்க. ஸல்லல்லாஹு சொல்லும் போது ஹிஜ்ரி 10. அதனால சஹாபிகள் மிக கடைசியான சஹாபி யாருன்னு சொன்னா சய்யிதுனா அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா. சொல்லுங்க, அதற்கு அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா. அதனால சய்யிதுனா அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அவர்தான் சஹாபிகள்ல மிக கடைசியான சஹாபி. அவங்க வஃபாத் ஆகும்போது ஹிஜ்ரி 110. மக்காவுல அப்படி ஒரு கூட்டம் காணப்படவில்லை என கடைசி சஹாபி. துன்யாவுக்கு சஹாபிகளுடைய சஹாப்தம் முடிகிறது என்பதனால அப்படி ஒரு கூட்டத்தை நாங்கள் கண்டோம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த பூமியினுடைய மேல் பாகத்தில் வாழக்கூடியவர்களில் இனிமேல் 100 வருஷத்துக்கு மேல் யார் இருக்க முடியாதுன்னா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அதுல இருக்க இயலாதுதானே என்று அந்த ஹதீஸை வச்சு அப்படி ஒரு கருத்து எடுக்கிறாங்க. இது புகார்ல வருது. அதே மாதிரி இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஹயாத்தா அவங்க இருந்திருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு அவங்களுடைய தீனை இந்த உலகத்தில் ஹயாத்தாக்குவதற்கு அவங்க மிகப்பெரிய உதவியாளராக இருந்திருக்க வேண்டுமே. ஹதீஸ்ல அப்படி செய்தி அதிகம் கிடைக்க பெறவில்லையே என்று அவங்க காரணம் சொல்றாங்க. இது சம்பந்தப்பட்ட 2 விஷயத்திலையும் ஆய்வுகள் நடக்குதுனாலும் நாம ஒரு விஷயத்தை விளங்கணும், அவங்க ஹயாத்தா இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது நம்முடைய ஈமான் சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தா இருக்கிறாங்க, மீண்டும் வருவார்கள், அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை உலகத்தில் நிலைநிறுத்துவார்கள் என்று நம்பாத நம்முடைய ஈமான். அதுல யாராவது சந்தேகப்பட்ட அவங்க ஈமானுக்கு ஆபத்து, அவங்க தீனை விட்டு வெளியேறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஹயாத்தை நம்பாவிட்டால் ஈமானை விட்டு வெளியே வருகிறார்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள் இல்லை என்று சம்பந்தமாக வாதங்கள் இல்லை. அவங்க ஹயாத்தா இருக்கிறாங்க நம்புறது ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. ஆனால் பெரும்பாலான சூஃபியாக்களுடைய கருத்தின்படி பெரும்பாலான சாலிஹீன்கள், அதாவது மறுக்க முடியாத அளவிற்குண்டான ஒரு பெரிய கூட்டம் நாங்கள் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமை பார்த்திருக்கிறோம் என்று பெரிய பெரிய ஞானவான்கள் தத்துவத்தின் கடல்கள் சொல்லி இருக்கிற காரணத்தினாலே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க என்றும், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்பது ஒரு ஆள் அல்ல, அது ஒரு பட்டம். ஒவ்வொரு காலத்துல இருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்த அந்த ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே அவங்க பையா, அவங்க பேரு. அதுக்கடுத்து ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கடுத்து ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், அந்த காலகட்டத்திலே ஒரு பட்டம். எனவே கியாமத் வரை இந்த பட்டத்தை உரியவர்கள் இருந்து
என்று இப்படி எல்லாம் தஃசீரிலே அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆய்வு செய்கிறார்கள். ஆக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் மிகப்பெரிய ஒரு நிலைப்பாட்டிலே உள்ளவர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான பெருமக்களே, இதிலே நாம நம்ப வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப விளக்கமா சொல்லப்பட வேண்டிய விஷயம் சுருக்கமான நேரத்துல சொல்ல வேண்டிய இருக்குன்னா நான் எல்லாத்தையும் தொட்டு போயிட்டு இருக்கிறேன். பெருமக்களே, அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தை தொடங்குறது எங்க இருந்து தொடங்குறான்னா ஒரு பயணத்துல இருந்து தொடங்குறான். وَإِذْ قَالَ مُوسَى لِفَتَاهُ لَا أَبْرَحُ حَتَّى أَبْلُغَ مَجْمَعَ الْبَحْرَيْنِ أَوْ أَمْضِيَ حُقُبًا. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம். இதில் அல்லாஹ் தஆலா ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த நிகழ்வை தொடங்குவதே அவங்களுடைய பயணத்தை கொண்டுதான் தொடங்குறான். என்ன பயணம்? ஹிதர் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்க வேண்டிய நினைவாக ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்தது என்றால், ஒரு நாள் பயான் செய்துகிட்டு இருந்தாங்க ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். பிரபலமான சம்பவம். ஒரு ஆள் எழுந்திருச்சு கேட்டாங்க, ஐயுன்னாசி ஆலம், இன்னைக்கு உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் ரொம்ப கெட்டிக்காரர், ரொம்ப விளக்கமுள்ள ஆள் யாருன்னு ஒரு ஆள் எழுந்திருச்சு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அல்லாஹ்வோடு நேரடி தொடர்பில் நாம தான் இருக்கிறோம். ஏன்னா அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்புல இருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி கலீமுல்லாஹ், அன்றைய காலகட்டத்தின் நபி, உலுல் அஸ்மான 5 நபிமார்கள் ஒரு ஆளு, வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலே முதன்மையானவர்கள். அதுக்கு பிறகு யாரெல்லாம் வேதம் கொடுக்க அவங்க பிள்ளைகளுக்கு தான் வேதம் வழங்கப்பட்டிருக்கிறத தவிர அதுக்கு முன்னால இப்படிப்பட்ட வேதங்கள் வழங்கப்படவில்லை. வேதம் வழங்கப்பட்டவர்களில் முதலாமவர், உலுல் அஸ்மான 5 நபிமார்களில் ஒரு ஆளு, அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடிய கலீமுல்லாஹ். அன்றைய காலகட்டத்திலே மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம்னா அவங்க படிச்சு முயற்சி பண்ணி அப்படி இப்படி விளங்கணும். இவங்க நேரடி அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லையா? நேரடி அல்லாஹ்வோடு தொடர்பு உள்ளவர்கள். அதனால ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, நான் தான் சொன்னாங்க. சத்தியம் உண்மை அதுதான் என்றாலும் கூட அல்லாஹ் தஆலா அதர் செய்தனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தினா, இல்லை பலா அபுதுனா ஹதீருன், ஹஜ்ரத் மூசா அவர்களே, ஒரு அடியார், நம்முடைய அடியார் ஒரு ஆள் இருக்கிறாங்க, அபுதுனா ஹதீருன், புகார்ல ஹதீஸ் வருது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வந்து நம்முடைய அடியார் ஒரு ஆள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு வேற ஒரு விளக்கம், உங்கள் அல்லாத ஒரு தனி விளக்கம் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. பொதுவாக கல்வியினுடைய தேட்டம் உள்ளவர்களுக்கு ஒரு விஷயம் விளங்கலன்னு அவங்களால தாங்கிட முடியாது. அது விளங்கன்னு ஆசைப்படுவாங்க. ஒரு ஆளுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு படினா கஷ்டம், படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா கஷ்டம். அப்படித்தானே? இப்ப நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கு, அது நமக்கு தெரியலையே அது நம்ம குழப்பிக்கிட்டு இருக்கும். நல்லா படிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் விளங்க இல்லையே, அது என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவங்க தேடுவாங்க. படிக்கிறவங்களுக்கு படின்னா அது விரும்பாது. அதற்கு செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்வியினுடைய அந்த உச்சமான நிலையில் இருந்த காரணத்தினால இப்படி ஒரு அடியார் இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்ன உடனே, ரப்பே எனக்கு அந்த பாக்கியத்தை தான் அவங்களை யாருன்னு சந்திக்கணும்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, சரி அப்படியா, நீங்க சந்திக்கணும்னா ஒரு மீனை கையில எடுத்துக்கணும். ஒரு மீன், செத்த மீனை ஒண்ணு கையில எடுத்துக்கணும். இறந்து விட்டு ஒரு மீனை கையில எடுத்துக்கணும். அந்த மீனை நீங்க எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு நீங்க போகணும், உங்களுடைய உணவாக கூட ஆக்கிக் கொள்ளலாம். அது சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல எங்கனையாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த மீன் உயிர் பெற்று குதிக்கும். அந்த எந்த இடத்துல குதிக்கிறோ அது 2 கடல்கள் சந்திக்கும் இடத்தில் அந்த மீன் குதிக்கும். அப்படி குதித்தால் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஆளு தேடிய ஆளு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மீனை கையில எடுத்துக்கிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனை கையில எடுத்துக்கொண்டார்கள். கையில எடுத்துக்கொண்டு தன்னுடைய தோழமைக்காக யூசா என்ற ஒரு தோழரை கையிலே கூப்பிட்டுக் கொண்டார்கள். பயண தோழராக அவர்கிட்ட சொன்னாங்க, இங்க ஒரு பயணம் போகணும்னா நீங்க கூட வரணும், இடையில அதிக திரும்ப வந்துடக்கூடாது. லா அபரஹு ஹத்தா அபலக மஜ்மஅல் பஹரைன், 2 கடல் சந்திக்கும் இடம், அது ஒரு கடல் ஒரு ஆறு சந்திக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நான் போய் அல்லாஹ் சொன்ன அந்த இடத்தை அடையணும். அவர் அம்பிய ஹுத்துபா, அதுல 80 வருஷம் கூட கரையலாம். அதனால பயணத்தோட நீங்க வந்தா கூட ஃபுல்லா இருக்கணும், சரிதானா சம்மதானான்னு கேட்டுட்டு அப்படிப்பட்ட ஒரு பயணத்தோடரான யூசாயை தன்னோட அழைத்துக் கொண்டார். பயணம் தொடர்கிறது. பயணம் போயிட்டு இருக்கிறாங்க, நீண்ட பயணம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் தங்கி இருக்கிறாங்க. ஒரு மலை அடிவாரம், கடலினுடைய ஓரம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்ச நேரம் நம்ம தூங்குவோமேன்னு சொல்லி படுக்க சொன்னாங்க. படுத்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த யூசாய் முடிச்சிருக்கிறார். அவர் அந்த கூட எல்லாத்தையும் கேட்டு வச்சிட்டு இருந்தாரா, அந்த மீன் திடீர்னு உயிர் வச்சு கடல்ல கொதிச்சிருச்சு. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஃபத்தஹத சபீலஹு ஃபில் பஹரி சரபா, அது கடலிலே தன்னுடைய பாதையை ஆக்கி கொண்டது. அந்த மீன் குதிச்ச நிலை இருக்கிற குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த கருத்துப்படி 3 நிலைப்பாடு. முதலாவது என்னன்னா, அது செத்து போய் இருந்துச்சு, உயிர் வந்துருச்சு, முதல் விஷயம். 2வது என்னன்னா, கடல்ல குதிச்சிருச்சு, இது 2வது விஷயம். உயிர் வந்தாலும் கூட துடிச்சிட்டு அங்கே கிடக்கல, அது தபால எங்க குதிக்கணும் அந்த இடத்துல குதிச்சிருச்சு, இது 2வது விஷயம்.
மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா, குளித்த அந்த இடத்தில் தண்ணீர் மூடவில்லை. தண்ணீர் அப்படியே திறந்து நிற்குது. உளுந்தவங்க தண்ணி மூடிடும் இல்லையா? அதுக்கு அடுத்து தண்ணி ஊடல அந்த இடத்துல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தண்ணீர் அந்த இடத்துல ஊடவில்லை. இப்படி ஒரு ஆச்சரியமான நிகழ்வு அங்க நடக்குது. யூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த யூசாவை பார்த்துட்டு அப்படி திகைச்சு போய் நிக்கிறாங்க. இது என்ன, இந்த மீன் துடிச்சிருச்சு, அது துடிச்சது மாத்திரம் அந்த கடல்ல குதிச்சிருச்சு, குதிச்சது மாத்திரம் கடல் இப்படி பறந்து போய் நிக்குது அப்படின்னு. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாமை எழுப்பலான்னு பார்த்தா தன்னுடைய ஞான குரு தூங்குறாங்க, எழுப்பக்கூடாது. அது அவங்களுக்கு என்ன, அவங்க கற்ற அந்த குலக்கல்வியே அது சரியான பாடம் அல்ல. இன்னைக்கு நினைச்சவங்க அடிச்சு எழுப்பிடுவாங்க, இப்ப காலம். ஆனா அவங்க கற்ற அந்த ஞான கல்வியை பொறுத்த வரையிலே அது ஒரு கண்ணியமான நிலைப்பாடா தெரியல. சரி, அவங்க தூங்குறாங்க. எழுந்திருச்ச பிறகு நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதுல ஒரு சோதனை கொடுத்தான். எழுந்திருச்ச நேரத்துல இவருக்கு மறக்கடிக்கை செய்துட்டான். எவ்வளவு சம்பவம், சாதாரண ஒரு சோதனைக்காக இந்த ஷைத்தானுடைய நிகழ்வுதான் மறக்கடிக்கை செய்தது. ஆனால் அதனுடைய பின்பற்றத்திலே ஒரு சோதனை இருக்கிறது. போமாட்டாங்க, போயிட்டாங்க, போறாங்க. ஒரு நாள் பயணம் போயிட்டாங்க. அப்புறம் மூசா சொன்னாங்க, பசிக்குது, ஏதாவது எடுக்கணும், அந்த மீனை கொஞ்சம் எடுங்களாம். மீனை கொஞ்சம் எடுங்களா, பசிக்குதுன்னாங்க. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, ஆஹா நாம அந்த இடத்த மறந்துட்டோமே. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, இப்படி மாதிரி நாம ஒரு இடத்துல தங்கியிருந்தவன், அந்த இடத்துல மீன் உயிர் விட்டு குதிச்சிச்சு, நான் பார்த்தேன். ஆஹா, நம்ம தேடி வந்த இடம் அதுதானே, நீங்க சொல்லலையான்னு கேட்டாங்க. எனக்கு இப்படி ஷைத்தான் மறக்கடிக்கை செய்துட்டான். சரி, ஏதோ ஒரு சோதனையா இருக்குன்னு சொன்ன உடனே வாங்க, திரும்ப வாங்கன்ட்டாங்க. அந்த இடத்துக்கு திரும்ப வந்தாங்க. திரும்ப வந்தா ஒரு ஆள் முழுமையாக போர்வையை போர்த்தி கொண்டு அந்த இடத்துல நிக்கிறாரு. ஸலாம் அலைக்கும் நாங்க, ஸலாம் அலைக்கும் அவங்க மீது சாந்தம் உண்டாகுதுன்னு அர்த்தம். அவங்க திரும்ப கேட்டாங்க, உலகத்துல எங்க சாந்தம் இருக்குது? அவர் கேட்கிறாரு. அவர் நிக்கிறாரு, கேட்கிறாரு, ஸலாம் அலைக்கும் உங்களுக்கு சாந்தம் உண்டாகட்டும், சலாமத்து உண்டாகுது, எங்க உலகத்துல சலாமத்து இருக்குது அப்படின்னு அவரு கேட்கிறாரு. கேள்வி பதிலே வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்த நிலைப்பாடுகளை எல்லாம் சொல்லிட்டு இவங்க கிதர் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக்கிட்டாங்க. விளங்கின உடனே சொன்னாங்க, நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன், அதனால எனக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் எடுத்து தர வேணும்னு சொன்னாங்க. நீங்கள் நம்முடைய அடியாரை அந்த இடத்தில் பெற்றுக் கொண்டார்கள் 2 பேரும். ஆத்தைனா ஒரு ரஹ்மத்தம் மின் இந்தினா அல்லல்லாஹு மின் லதுன்னா இல்மா. அவங்க யார்கிட்டயுமே பாடம் படிக்கல, லதுன்னியான நம் புறத்திலிருந்து தனிப்பட்ட வரையிலே கல்வியை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல் அத்தபியுக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா. நீங்கள் கற்றிருக்கக்கூடிய அந்த ஞானத்தை எனக்கு கொஞ்சம் கற்றுத் தரணும் என்று கேட்டாங்க. கொஞ்ச நேரம் சொல்லாம இல்லையா, ஒரு 10 நிமிஷம். அல் அத்தபியுக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா. நீங்கள் கற்றிருக்கக்கூடிய அந்த ஞானத்தை எனக்கு கொஞ்சம் கற்றுத் தரணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்களா, இங்க பாருங்க, உங்க துறை வேற, நம்ம துறை வேற, அது ஒத்து வராதேன்னு சொன்னாங்க. நம்ம கூட பொறுமையா இருக்கிறதுக்கு உங்களுக்கு சரி வராது. அதனால நீங்க உங்க வேலையை பாருங்க, உங்களுடைய காரியங்களை பார்த்துக்கங்க, நம்ம துறையே வேற, அதனால நம்மளை விட்டுருங்கன்னாங்க. உடனே இல்ல நான் உங்களோட வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்கன்னா, நீங்க வரணும்னா ஒரு நிபந்தனை, என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, நான் செய்யற எந்த செயலுக்கும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, நானாக விளக்கம் அளிக்கும் வரை, நானா இது இப்படித்தான் விளக்கம் சொல்ற வரை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னாங்களாம். சரி, இவங்க கல்வி தேடி வந்தவங்க இல்லையா மூசா அலைஹிஸ்ஸலாம், அதனால சரின்ட்டாங்க. சரி அப்படி வாங்கன்னு சொன்ன உடனே இந்த 2 பேருடைய வரலாறு தான் அதற்கு பிறகு குர்ஆனிலே வருகிறது. அந்த யூஷா என்று உடன் வந்த தோழர் உடன் பயணத்திலே சென்றாரா அல்லது திரும்பினாரா என்பது சம்பந்தமா நேரடியா குர்ஆன்ல இல்லை. ஏன்னா அல்லாஹ் தஆலா எது நோக்கமா அதைத்தான் சொல்லி கொண்டிருப்பான். அதனால இந்த 2 பேரும் பயணத்தை தொடர போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல் பாடத்தை சொல்லி கொடுத்தாங்க. முதல் பாடம் என்னன்னா, ஒரு குருவி, அங்க ஒரு கப்பல் போய்கிட்டு இருந்துச்சு. கிதர் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த பகுதி கூட நல்ல பழக்கம். அதனால அந்த கப்பல் வந்தோடனே கூப்பிட்டாங்க, நீங்க 2 பேரையும் கொஞ்சம் ஏற்றி அந்த பக்கத்துல இறக்க முடியுமா? ஓசி பயணம் 2 பேரும் நினைச்சாங்க, சரி கொண்டு இறக்கிடுறோம்னு அவங்க சொன்னாங்க. அவங்க தெரியுது இவங்க யாரு, அதனால சரி கூட்டு போறோம்னு சொல்லிட்டாங்க. அந்த கடலுடைய அந்த கட்டையில விளிம்பில ஒரு குருவி வந்து என்ன செய்யுதுன்னா, கடல்ல போய் அப்படி ஒரு தண்ணியை கொத்திட்டு வந்து அந்த ஓரத்துல விளிம்புல வந்து நிக்குது. கிதர் அலைஹிஸ்ஸலாம் முதல் பாடத்தை சொன்னாங்க. இந்த குருவியினுடைய அழகிலே அதனுடைய ஓரத்துல கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி வச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ணீரின் அளவுதான் நீங்கள் இதுவரை கற்றிருக்கக்கூடிய எல்லா கல்வியும், எனக்கு வழங்கப்பட்ட எல்லா கல்வியும் இவ்வளவுதான் நாங்களாம். கடல் என்பது அல்லாஹ் தஆலா அவனுடைய அந்த கல்வி ஞானமாக இருந்தால், அந்த குருவி கற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு சொட்டு தான் நாம கற்றிருக்கக்கூடிய கல்வி.
وَإِن مِّن شَيْءٍ إِلَّا عِندَنَا خَزَائِنُهُ وَمَا نُنَزِّلُهُ إِلَّا بِقَدَرٍ مَّعْلُومٍ. எல்லா ஹசானாவும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, தேவைக்கேற்ப அல்லாஹ் இறக்குகிறான் என்று சொல்வதை போல மொத்த நம்ம உங்கள்ட்ட இருக்கக்கூடிய மொத்த ஞானத்தின் அளவு, கல்வியினுடைய அளவு இவ்வளவுதான், அதை விளங்குங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சரி பயணம் போமான்னு ஏறிக்கிட்டாங்க. ஏறி கப்பல்ல போயிட்டு இருக்கும் பொழுது, அது குர்ஆனுடைய சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும், அது ரொம்ப விளக்கி சொல்றதுக்கு இல்ல, சுருக்கமா சொல்றேன். முதல்ல ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த பலகையை பேத்தாங்க. கப்பல்ல உள்ள பலகைய தப்புன்னு அடிச்சு பேக்குறாங்க. பேத்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இது என்ன ஓசிலே பயணம் வர்றோம், அந்த இதுல போய் எல்லாரையும் ஆளை முக்கடிக்கிறதுக்கா ஏதாவது இவர் செய்யறாரா? என்ன வேலைங்க பாக்குறியா, நீங்க என்ன வேலை பாக்குறியா? நம்மள ஓசில கூப்பிட்டு வர்றான், அவனுக்கு உபகாரம் செய்யறது இல்ல, உபத்திரமா பண்றது, இப்படியா உழைப்பாங்கன்னு கேட்டாங்க. அவதர் செய்தனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உடனே பதில் சொன்னாங்கன்னா, ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொன்னேன், அரம் அகுல்லக இன்னக லன் தஸ்ததிஅ மஅய ஸப்ரா, நம்மளோடு வர முடியாதுன்னு உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேனா இல்லையா? என்னோட உங்களுக்கு வர முடியாதுன்னு ஏற்கனவே சொன்னேன். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, லா துஆஹினி மா நசி, இப்ப நான் மறந்துட்டேன், இப்ப வந்து நான் கேள்வி கேட்டதற்கு மறந்துட்டேன், அதனால மறதிக்காக வேண்டி என்ன ஒண்ணு செய்திடாது, விட்டுருங்க. சரி மறதின்னு சொன்னதுனால விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் இறங்கியாச்சு, இறங்க வேண்டிய இடத்துல இறங்கியாச்சு. போய் இறங்கின உடனே அங்க பிள்ளைகள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. நல்ல அழகான கோலத்திலும் தோட்டத்தில் உள்ள ஒரு பையனை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வாங்கன்னு கூப்பிட்டு அவனை கழுத்தை அப்படி பிடிச்சாங்க இல்லையா, மௌத்தாயிட்டான். கழுத்தை அப்படி வாங்கி பிடிச்சு ஒரு குழுப்பினால மௌத்தாயிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தாங்க முடியல. இப்ப மறக்கவதா இல்ல, இப்ப கேள்வி கேட்டாங்க. ஆனா இப்ப மறந்து கேள்வி கேட்கல. ஹதீஸிலே அதற்கான விளக்கத்தை எழுதுகிறார்கள். முதல் கேள்விதான் மறந்து கேட்டாங்க, இப்ப மறந்து கேட்கல. என்ன வேலைங்க பாக்குறியா, இங்க என்ன வேலை பாக்குறியா? கதல்த நஃப்ஸன் ஸக்கியத்தன் பிகைரி நஃப்ஸின், எந்த ஒரு தேவையும் இல்லாம ஒரு பையனை பிடிச்சு நீங்க அநியாயமா கொண்டுட்டீங்களேன்னு கேட்டாங்க. என்ன கேட்டாட்டா இவங்க நபித்துவத்தினுடைய உச்சத்தின் நிலைப்பாட்டில உள்ளவர்கள் அல்லவா, அதெல்லாம் கேட்டுத்தான் ஆகணும். ஆனா இப்ப மறந்து கேட்கல. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டாவது சொன்னாங்க, ஏற்கனவே சொன்னா இல்லையா, நம்மளோடு வர உங்களால முடியாதுங்க, நம்ம துறையே வேறங்க, அதனால நம்மளோட வர முடியாது, நம்மள்ட்ட ஏற்கனவே சொன்னா இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப நான் மறந்துட்டேன்னு சொல்லல, ஏன்னா இவங்க மறந்து செய்யல. இப்ப வேணுக்குன்னு கேட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருந்துச்சு இவங்கள்ட்ட கேள்வி கேட்க கூடாது, ஆனால் இதை எப்படி கேட்காம இருக்கிறது அப்படிங்கறத கேட்டாங்க. இப்படி ஏன் கேட்டீங்கன்னு உடனே அதுக்கு ஒரு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா, சரிங்க எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்ன போன தடவை மறந்துட்டு கேட்டேன், இப்ப நான் மறக்காம தான் கேட்டேன், இப்ப எனக்கு ஒன்னும் உதிர் சொல்ல தெரியல, தண்டனை சொல்ல தெரியல, அதனால இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கேட்ட உடனே சரின்ட்டாங்க. அதுக்கு பிறகு ஊருக்கு நடந்து போறாங்க. அந்த ஊர்ல எல்லாத்துட்டையும் போய் சாப்பாடு அது கேட்டு பார்த்தாங்க. ஒன்னு ரெஸ்டாரண்ட் அது இது இருக்கிற ஊர்லாம் இல்ல, அந்த காலமும் இல்லை. அதனால அந்த ஊர்ல போய் ரெண்டு பெரிய நாதாக்கள் அந்த ஊர்ல போய் அந்த ஊர்வாங்கி ஒரு ஊர்வாசிகள் அபாக்கி ஆட்கள், அந்தாக்கியாங்கிற ஊர்க்காரங்க இருக்கிறாங்களே, எவ்வளவு இவங்க எல்லாம் சாப்பாடு அங்கங்க பசிய சொல்லி கேட்டு பார்த்துட்டாங்க. ஒரு ஆள் கூட அவங்களுக்கு ஒரு உணவையும் கொடுக்கல. அப்படி நிலையில கடுமையான பசி. அங்க ஒரு சோழ உணவு கிடக்குது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா சங்க வாங்க அதை கெட்டுவோம்னாங்களாம். மூசா கோபம் கொஞ்சம், இங்க பசி தாங்க முடியல, அங்க கப்பல்ல ஏறிங்கிறது ஒண்ணும் சாப்பிடாம இதுவரை காலம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஊருக்கார ஒருத்தனாவது ஒருத்தன் அப்படி இருந்தா நேரம் இருக்கணும் இல்லையா, அப்படி இல்லை, எல்லாரும் நேரம் ஒருத்தமா போராட்டம் பண்ண மாதிரி ஒரு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், இந்த ஊர்ல போய் இப்படி செய்யணுமா? அப்ப அவங்க சொன்னாங்கன்னா, லவ் ஷித்தல் எத்தகத்து அலைஹி அஜ்ரா, ஏதாவது நம்ம செய்து தர்றோம், அதுக்கு நான் கூலி கேளுங்களேன், நீங்க அவங்கள்ட்ட கூலி கேட்டாங்க, நம்ம எதுங்க கேட்டணும்னு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. உங்க சான்ஸ் முடிஞ்சு போச்சுட்டாங்க. அதான் ஃபிராக்கு பைனி ஓ பைனி, எனக்கு உங்களுக்கு மத்தியில. ஹதீஸ்ல வருது, மூசா அழுதாங்க, ஓன்னு அழுதாங்க, கதறி அழுதாங்க. ஏன்னா இப்போ இப்படி ஒரு கேள்வி அவங்க கேட்டாங்களே, அவங்க வாங்கினாலே ஒரு சான்ஸ் தானே கேட்டிருந்தாங்க. அதனால இந்த பாடத்தை கற்காமல் இப்படி ஒரு நிலைப்பாட்டை ஆக்கி கொண்டோமேன்னு செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கதறி அழுதாங்க என்று வருகிறது. அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நடந்த சம்பவத்துக்கான காரணங்களை எல்லாம் சொன்னாங்க. அப்ப அந்த கப்பல் என்ன காரணம்னா, சில ஏழைகள் எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய ஒரு வியாபாரத்துக்கு அந்த கப்பலை வச்சிருக்கிறாங்க. இந்த அரசன் இருக்கிறானே நல்ல கப்பல்னு தெரிஞ்சு அதை எடுத்துக்கிடுவான். அதனால அந்த கப்பல் இப்படி ஒரு சின்ன குறைபாடு இருந்தா கப்பலை விட்டுருவான். அந்த ஏழைகளுக்கு அந்த கப்பல் சொந்தமாகணுங்கிறதுக்காக வேண்டித்தான் நான் அவங்களுக்கு அப்படி ஒரு காரியத்தை செய்தேன்னு அதுக்கான விளக்கத்தை சொன்னேன். ரெண்டாவது, நான் அந்த பையனை அடிச்சேன்னு, அந்த பையன் வளர்ந்தால் பெற்றோர்களை காசராக்கி விடுவான். இவன் காசராகிறான் என்பது மாத்திரமல்ல, பெற்றோர்களையும் காசராக்கி விடுவான், நிரந்தர நரகத்திற்கு இவன் ஆக்கி விடுவான்.
அதனால் அல்லாஹ் தஆலா அவனுடைய நாட்டத்தின்படி அந்த பெற்றோர்களுக்கு சாலிஹான ஒரு குழந்தை வரப்போகிறது. அதனால இது அல்லாஹ் தஆலா போக்கிட்டு சாலிஹான குழந்தையை கொடுத்து பெற்றோர்களுடைய ஈமானையும் காப்பாற்றுவதற்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுப்பதற்கு இப்படி ஒரு காரியத்தை அல்லாஹ் நடத்தாட்ட சொன்னான் அப்படின்னு அதுக்கான விளக்கத்தை சொன்னாங்க. மூணாவது என்னன்னா, அந்த சுவர் இருக்குது இல்லையா, அது கீழே வந்து ஒரு எத்தீமான பிள்ளையினுடைய சொத்து இருக்குது, அது காப்பாற்றப்படணும். அது சோறு விழுந்ததுனால இப்ப எல்லாருக்கும் வெளியில தெரிஞ்சுன்னா மற்றவங்க எடுத்துருவாங்க. அது குறிப்பிட்ட காலத்துலதான் அது வெளிப்படணும் என்பதற்காக வேண்டி அது அல்லாஹ் தஆலா அவனுடைய நாட்டத்தின்படி மறைத்து வைக்க சொன்னான் அல்லாஹ். அதனால அவன் மறைச்சு வச்சோம் சொல்லி சொன்னான். அதுக்கான விளக்கத்தை சொல்லிட்டு அதுக்கு பிறகு செய்தனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல பலவிதமான உபதேசங்களையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு, இந்த பயணம் இந்த செய்திகள் அது உண்டு ஹதீஸ்ல, அந்த பயணங்களத்துல பல செய்திகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு அதற்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் விடை பெற்றார்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் சபரோடு இருந்திருந்தா நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்குமேன்னு சொன்னாங்க. நிறைய விஷயங்கள். அப்ப அதுல வந்து இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய பாடத்துல அடிப்படையான விஷயம் என்ன நமக்கு பாடம் அப்படின்னு சொன்னா, ஞானவான்களுக்கு இது வந்து தத்துவத்தின் கடவுள் சொல்லிட்டேன். அது அதுல எப்படிப்பட்ட முத்துக்கள் இருக்கிறார்கள் அது வேற விஷயம். ஆனால் பொதுவான மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக இருந்து பெற வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னா, வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு உயரத்தை எட்டினாலும் சரி அதுதான் உயரம் என்று கருதிவிடாதீர்கள். எவ்வளவு உயரத்தை எட்டினாலும் சரி, பணத்திலா, அறிவிலா, ஆற்றலிலா, கல்வியிலா, நல்ல அமல்களிலா, எந்த காரியத்திலே நீங்கள் எவ்வளவு உயரத்தை எட்டினாலும் சரி அதுதான் உயரம் என்று கருதிவிடாதீர்கள். அதற்கு மேல் ஒரு உயரம் இருக்கு. ரஷ்யாவை வந்து முதல்ல அவங்கதான் ராக்கெட் விட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு நாயை வச்சு ரெண்டாவது விட்டாங்க. ரெண்டுமே வெற்றி பெற்றுடுச்சு. வெற்றி பெற்ற நேரத்தில் ரஷ்யாவினுடைய பிரதமராக இருந்தார் குருஷேவ் ரொம்ப அதிகார தோரணையில பேசினார். நாங்க ராக்கெட்டை ஏற விட்டு பார்த்தோம், அங்க வந்து ஆண்டவனை காணலையேன்னார். அந்த அதிகாரத்தின் வலிமை எப்படி பேச சொன்னது, இந்த அதிகாரத்தினுடைய திருமணத்தை பேச சொன்னது. ஒரு மனிதன் அதிகாரத்தில் உயர்ந்தாலும், பணத்தில் உயர்ந்தாலும், அழகில் உயர்ந்தாலும், வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உயர்வான நிலைகளை நீங்கள் பெற்றாலும் மறக்கக்கூடாது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய பாடம் என்னன்னா, அதற்கு மேல் ஒரு எல்கை உண்டு. நீங்க கற்றதுதான் எல்கைன்னு நினைக்காதீங்க, நீங்க பெற்றதுதான் முதல் நினைக்காதீங்க. அதற்கு மேல் அந்த உயரத்திற்கு மேல் ஒரு உயரம் உண்டு என்பதோடு அந்த உயரத்தை அளித்தவன் அதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் என்பதையும் உணர வேண்டும். பெற்ற அந்த உயரம் இருக்கிறது, அதை அளித்தவன் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா, அவனுக்கு நன்றி செய்ய வேண்டும், அதை நாம் விளங்க வேண்டும். பெற்றதெல்லாம் நாம் பெற்றதல்ல. வாழ்க்கையில் எவ்வளவு உயரத்தை பெற்றவங்க அதுக்கு பிறகு எவ்வளவு கீழ்நிலையில ஆகிறாங்க, எவ்வளவு கீழ்நிலையில ஆகி வருகிறார்கள். அதனால் உயரத்தை தருவன் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா என்பதை நினைத்தவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பாடத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதனாலேதான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வாரமும் ஜும்ஆவிலே இதை ஓடும்படி நமக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. சூரத்துல் கஹ்ஃபிலே தான் இந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூரத்துல் கஹ்ஃபை ஓட வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களை, இன்னொரு பாடம் என்னன்னா, நமக்கு தெரியாத ஒரு ரகசிய உலகம்னு உலகத்தில் இருக்குது. நாம எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க இல்லை. வெளிப்படையா சாப்பிடுறோம், நம்முடைய உடல்ல அது போய் என்ன சுரப்பில அப்படியா அது கூட தெரியுதா நமக்கு? அது ஒன்றும் தெரியறது இல்லை. அதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரிவதில்லை. ஆனால் ரகசியமான ஒரு இயக்கம் உடலுக்கு உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இது போல வெளிப்படையா நாம சில காரியங்களை பார்த்தோம், சில விஷயங்கள் இப்படி நினைக்கிறோம். நாம் அறியாத நம்முடைய அறிவையும் தாண்டிய சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாங்கன்னு அந்த விளக்கம் மாறுது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாங்கன்னு அந்த விளக்கம் மாறுது. இன்னும் கொஞ்சம் அழகாக அந்த விளக்கம் மாறுது. மாறா இல்லையா? அப்ப அதனால காலம் செல்ல 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 கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அனுபவங்களின் வழியாக பெற்ற கல்வி தவறானது என்பது விளக்கத்தானே செய்யுது. அவ இந்த சிறுபிராயத்தை பொறுத்தவரையில அவங்களுக்கு நீங்க வந்து எதை பெற வேண்டுமோ அடைவது லட்சியமோ அதை விட்டுருவாங்க. நீங்க பணத்தை கொடுத்துட்டு சாக்லேட் கொடுத்தா சாக்லேட் தான் எடுப்பாங்க அந்த பருவத்தில். இப்ப எடுப்போமா யாராவது சாக்லேட்ட? கை பெரிய கெட்ட கண்ணு கையில கொடுத்துட்டு சாக்லேட், சின்ன பிள்ளைங்க நம்ம சாக்லேட் தான் இப்ப எடுக்குமா? இப்ப சாக்லேட் இப்ப தெரியும் என்ன காரியத்தை எடுக்கணும்னு தெரியும். அதனால என்ன செய்யறது, எப்படி சீக்கிரம் லாபம் வர்றதுக்கு உண்டான காரியங்கள்ல பாக்குறாங்க. அப்ப அதனால என்ன செய்யறது, எங்க எதை எடுக்கணும் அப்ப எடுப்பாங்க. அப்ப அதனால ஒரு பருவத்தை தாண்டும் போது எப்படி அறிவு வித்தியாசப்படுகிறதோ அதே போல் வாழ்க்கையில எவ்வளவு உயரத்தை பெற்றாலும் அதுதான் உயரத்தின் உச்சம் என்று கருதி விடாதீர்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது அறிவா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, அழகா இருந்தாலும் சரி, ஆற்றலா இருந்தாலும் சரி, ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிகாரமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துறையிலே நீங்கள் விற்பனர்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு இன்னைக்கு சரியான நடைமுறை உதாரணம் இந்த சாப்ட்வேர் தொடர்புள்ளவங்க தெரியும். இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் நல்ல படிச்சுறாங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா, கம்ப்யூட்டர் நான் எல்லாத்தையும் தேர்ச்சி பெற்று முடிச்சுட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? நாளைக்கு புதுசா புது டெக்னாலஜி வந்துருது, அதுக்கு புதுசா ஆகுது, அதுக்கு புதுசா ஆகுது வந்துகிட்டே இருக்குது. அதுபோல்
என்பதை ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய பாடம் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களை, அதை யோசிச்சா வைங்க, நாம பெருமைப்பட மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை சமப்படும், நம்முடைய வாழ்க்கை ஒரு நிதானப்படும். எவ்வளவு எனக்கு 15 தலைமுறை சாப்பிடுற மாதிரி பணம் இருக்குது, இது வராது அந்த நேரத்துல. எப்படி அப்படி இருந்தவங்க எப்படி மாறிட்டாங்க வாழ்க்கை நமக்கு சொல்லத்தானே செய்கிறது. அதனால் அருமையான பெருமக்களே, ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய பாடம் ஞானவான்களுக்கு, ஞானப்பழவர்களுக்கு அது தத்துவத்தின் கடல் என்பது மாத்திரமல்ல, பொதுஜனங்களுக்கும் கூட ஒரு உன்னதமான பாடத்தை, ஒரு உன்னதமான நல்ல பாடங்களை அது கற்றுத்தருகிறது. அதை யோசித்தால் நம்முடைய வாழ்வு சீர்வரும், ஒரு சமன் பெறும். அப்படிப்பட்ட பாடத்தை ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு உன்னதமான வாழ்வு நமக்கு கற்றுத் தருகிறது. அல்லாஹ் தஆலா அதை உணரும் தௌஃபீகை தந்தருள்வானா. அல்லாஹ் தஆலா நம்மை எல்லா நிலையிலும் கண்ணியப்படுத்தி அருள்வானா. அவன் தந்த பாக்கியங்கள் தான் நாம் பெற்றவை என்பதை அல்லாஹ் உணரச் செய்தருள்வானாக. அதற்காக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானா. அவன் தந்த பாக்கியங்களில் அல்லாஹ் பறக்கச் செய்தருள்வானாக. அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கான பாக்கியத்தையும் அதற்கு மேலும் 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 இன்னொரு நிலைப்பாடு இருக்கிறது என்பதை உணரக்கூடிய தௌஃபீகையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானா. எந்த நிலையிலும் பெருமையை கொண்டோ, அகம்பாவத்தை கொண்டோ, தற்பெருமையை கொண்டோ நம்மை நாசப்படுத்தக்கூடிய காரியங்களிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்தருள்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.